கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ அதை எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 119. நம்ம கொடுத்த ஆள் போர்டுக்கு வந்து 1 நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் இருந்திருக்கு. நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்துட்டு இருந்தாலும் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு தான் 9ஆம் நம்பர் வருன்ற மார்க் பண்ணியே கொடுத்துருப்பேன். நான் வந்து வீடியோலேயே சொல்லியிருப்பேன். சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 119. 9ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. நம்ம அந்த ஆள் போர்டுக்கு 2-1 கொடுத்தோம். இதில் 1ஆம் நம்பர் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். 1ஆம் நம்பர் தான் வந்தால் வரணும்ட்டு. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு, பி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 9ஆம் நம்பர் வந்தால் சி போர்டுக்கு வரணும்னு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஐபிசிஐசியும் நம்ம வந்து 19 வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 4 டேஸ் 5 டேஸ் கழிச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து எடுத்துருக்குறோம். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஎன் நம்பர் இது இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிசிஐசி 12 1000, திருடிகள் 12 5000, பிசி வினிங் 100, திருடிகள் 25 10,000, பிசி வினிங் 1000, திருடிகள் 30 14,000, பிசி வினிங் 500, சிபுடி வினிங் 50 ரூபா, திருடிகள் 60 28,000, பிசி வினிங் 1000, சிபுடி வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிகள் 70 32,000, பிசி வினிங் 1000, சிபுடி வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட் 30 90,000, 4 டிஜிட் 110 4,80,000, 3 நம்பர் வினிங்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபுடி 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் அதில் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போடுற நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 657 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. இது நம்ம வந்து 657 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 348. ஓகே, 348. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 6 அல்லது 7 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போடுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 வச்சுருக்கு. நமக்கு 7 6 கிடச்சிருக்கு. இது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 227. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 227 எஸ்என் ஆப்ஷன் 348 போட்டு எடுக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அதை நம்ம வந்து 227 வச்சுருக்கு. நமக்கு 5 அல்லது 6 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 6 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். அது நம்ம வந்து 046 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 348 போடையில நமக்கு லாஸ்ட்டாக கட்டிக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 6 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அதே நம்ம வந்து 046 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 119 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 119 வச்சு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கட்டக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 3. ஓகேவா. 7 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 119 வச்சு எடுக்கிறேன். நமக்கு வந்து 7 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு வர மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணும்போது 3ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு மேட்ச் வச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆள் போர்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 வச்சு நம்ம இன்னொரு ஆள் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா. அது நம்ம வந்து 114 போட்டு வரும். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 98. ஓகேவா. 98. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 5 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். அது நம்ம அந்த 657 வச்சுருக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அது நம்ம 657 வச்சுருக்கோம். 3 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 277. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 277 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 98 போட்டு நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 227 வச்சுருக்கு. நமக்கு 4 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
வந்து 046 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 98 போட்டு எடுக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 2 1 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர் மக்களே. அதே நம்ம வந்து 046 வச்சுட்டு நமக்கு 1 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 119. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 119 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 98 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2 0 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். பார்த்திங்கன்னா 119 வச்சுட்டு நமக்கு வந்து 0 அல்லது 2 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம கணிப்பில் வந்துட்டுருக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம கணக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 வரத்துக்கு வந்து ட்ரை வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் 0 வந்துச்சு நான் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வின்னிங்ஸ் கொடுத்தோம், நாளைக்கு வின்னிங்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி எப்பயுமே ப்ளே பண்ணாதீங்க. இந்த கணக்கில் வந்தால் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொஞ்சம் ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? நமக்கு வந்து ஆள் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 3 நம்பர் கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் நம்ம கணிப்பில் வருது. என்னோடய கணிப்பில் ஸ்ட்ராங்காக கொடுக்குற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாம்னு நினைக்கிறேன். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடி நம்ம வந்து 0 அல்லது 2 நம்பர் எடுத்தோம். இதில் எனக்கு 0 வந்து ஸ்ட்ராங்காக தெரியுற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் 2ஆம் நம்பர் வச்சுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏபிசிஐசி பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் 70 07 72 27 30 03 32 23 பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுன்னா நம்ம வந்து இன்னொரு ட்ரிக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ட்ரிக்கு வந்து ஒரு சில நாள் தான் ஒர்க் ஆகுது. இல்லைன்னா நான் வந்து இந்த நம்பர் தான் வரும்னு மார்க் பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் உங்கள் கணிப்பில் விட்டுறேன். கிடச்சிச்சின்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் வின்னிங் கொடுக்குற மாதிரி நம்ம மெத்தட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். உங்கள் கணக்கில் அது வரைக்கும் நீங்கள் வீடியோ பொறுமையாக பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே மேடம், இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 119 ஓகே 119. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மதியம் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே ஸ்வீ போர்டுக்கு வந்து சூப்பராக வந்து கசிங் கொடுப்பாப்புல. இவரை வந்து பார்த்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் சி போர்டு வின்னிங்கே அதிகபட்சமாக எடுத்துக்கலாம். சி போர்டு 9 நம்பர் சிங்கிள் ஷாட்டு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவர் பார்த்திங்கன்னா சுமி அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5 8 1 9 கொடுத்துருப்பாப்புல. ஆனால் 1 அல்லது 9 ரெண்டுமே நம்ம வந்து சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து சரவணன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் அவர் வந்து மிஷின் நம்பர் வச்சுருப்பாப்புல. ஆனால் ஆல் போர்டுக்கு மிஷின் நம்பர் வச்சு சூப்பராக வந்து ஆல் போர்டுக்கு 1ஆம் நம்பர் எடுத்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்திங்கன்னா விஜயகுமார் வெள்ளைச்சாமி அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபிசிஐசி ஒரு தரமான ஒரு ஏபிசி டவுர்ஸாக வரும் மட்டும் 77 11 எடுத்துருக்காப்புல. ஆனால் 11 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர்சன் அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் அந்த ஏபிசிஐசி மட்டும் கொஞ்சம் 5 வச்சுட்டாப்புல. இல்லைன்னா வின்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல. அடுத்து மாணிக்கம் சந்தியா அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 7 1 கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 1ஆம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. சூப்பரான ஒரு வின்னிங்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5 1 கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 141 2 1 வச்சுருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றி ட்ரை பண்ணியிருக்காப்புல. குமார் முத்து அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 2 9 கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து முருகன் நந்தம் அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 1 6 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் 2 நம்பர் கொடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் பார்க்குறவங்க கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் 2 நம்பர் கொஞ்சம் கொடுத்திங்கன்னா பரவாயில்ல. அடுத்து நம்ம கவிக்கு அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. 9ஆம் நம்பர் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 79 எடுத்துருப்பாப்புல. ஆனால் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாப்புல. ஒரு பார்த்திங்கன்னா சிவன் அவர் பார்த்திங்கன்னா ப்ரோ மெத்தட் எந்த கணக்கில் அடிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும். ஏபிபிசி மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஆனால் நம்பர் கணிப்பில் அங்கே வராது. ரிசல்ட் வரும்போது நம்ம எடுக்கிற நம்பர் வராது. அதனால தான் ஒரு சில நாள் அந்த மெத்தட் வரும்போது நம்ம ஏபிபிசியாக நம்ம வந்து கொடுப்போம். அப்போ வந்து எடுத்துங்க. எல்லா நாளும் ஏபிபிசியாக எடுக்க முடியாது. ஒரு சில நாள் ஆல் போர்டை தான் எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்தபடி நமக்கு வந்து இவர் பார்த்திங்கன்னா மது அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 92 91 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு திருப்பி 19 வச்சுருந்தாப்புனா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் ஒரு 2 ஏசிபிசின்னு ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாலாஜி பால் அவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பிசி வின்னிங் சூப்பராக வந்து 19 வந்து எடுத்துருக்காப்புல. பிசி வின்னிங் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல.
அடுத்து நடராஜன் அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருப்போம். ஒரு அருமையான வின்னிங். சி போர்டுக்கு 2 பேர் 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்க. மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் அதிகபட்சமாக கொடுத்தீங்க. ஆனால் 2 பேர் தான் சி போர்டுக்கு 9 கொடுத்துருங்க. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகேவா, நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வின்னிங்ஸ் கொடுத்தா மட்டும் லைக் பண்ணாதீங்க. வின்னிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு நாள் நம்ம வின்னிங்ஸ் சொல்லியே எடுத்து கொடுப்பேன். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மேடம் மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்கிற பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா.